வலிப்பு வரும்போது நாக்க கடிச்சு முழுங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைச்சு வாய்க்குள்ள வலிப்பு வரும்போது கையெல்லாம் வைப்பாங்க. அப்படியெல்லாம் வைக்க கூடாது. கை தான் டேமேஜ் ஆகும். பயங்கரமா வலிப்பு வந்தா மட்டும்தான் அது வலிப்பா? அப்படி கிடையாது. நம்ம படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி வந்தாதான் வலிப்புன்ட்டு கிடையாது. கண் திறந்த நிலையில நிலைக்குத்தி இருந்தாலுமே அது ஆப்சன்ட் சீஜர்ஸ் அப்படின்ற வலிப்பா இருக்கலாம். ஒரு வகையான வலிப்பு வந்து கிட்டத்தட்ட டான்ஸ் ஆடுற மாதிரி கைரேட்டரி சீஜர்ஸ்னு கூட வரலாம். லைட்டும் சவுண்டும் வந்து வலிப்பை உருவாக்குமா? ஆமா, சில பேருக்கு இந்த மாதிரியான அதிகமான லைட் இருக்கும்பொழுது வலிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான மக்கள் இந்த மாதிரி லைட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம வலிப்பு வந்துச்சுன்னா அடுத்த கொஞ்சம் டைம்ல அதிகமான சவுண்டோ அதிகமான லைட்டோ இருந்தாலும் வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா தூங்கலனா வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா 8 மணி நேரம் தூங்கணும். தூங்குறது தான் வலிப்பு வராம வச்சுக்கக்கூடிய முதல் மெத்தட். எல்லா வலிப்பும் வந்து எபிலிப்சியா? இல்ல, எபிலெப்சின்றது வலிப்பு நோய். அப்படின்னா வலிப்பு வந்தவங்களுக்கு திரும்ப வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கேத்த மாதிரி மருந்துகளை கொடுக்கறதுக்கு தான் நீங்க டாக்டரை பார்க்கணும். கையில இரும்ப பிடிங்க, சாவியை பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களே, அதெல்லாம் பண்ணலாமா? அதனால எந்த யூஸுமே கிடையாது. எல்லா வலிப்பும் தன்னாலேயே நின்னு போயிடும். நீங்க சாவியை கொடுக்கறது மூலமா அவங்களே அடிபடுறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாகும்.